ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். நம்மத்திலே அவர் கடந்து வரும்படியாக ஆண்டவரை நாம் துதிப்போமா? அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். துதிகளிலே பயப்படத்தக்கவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் அவருடைய துதிகளை எல்லாம் சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போமா? அவரை கனப்படுத்துவோமா? அவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தன் வார்த்தையினாலே உருவாக்கின தேவன். வானத்தை சிங்காசனமும் பூமியை பாதபடியுமாய் கொண்ட தேவன். அவரை துதிப்போமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் சமீபமாய் பெற்று நாம எவ்வளவு பாக்கியவான்கள் என்று உணர்ந்து ஆண்டவரை நாம் துதிப்போமா? அவர் நம்ம நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு மறைவானது ஒன்றில்லை சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோமே, அவரை நன்றியோடு நாம் துதிப்போமா? நாம் பாவிகளாய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை நாம் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தளிக்கிறாரே, ஆண்டவரை நாம் துதிப்போமா? நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவரை ஆண்டவரை நாம் துதிப்போமா? அவர் அவ்வளவு துதிக்கு அவர் பாத்திரர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் பரிசுத்தர் 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 சொல்லி ஓயாமல் தேவதூதர்களாலே போற்றப்படத்தக்க தேவன். அப்பேற்பட்ட தேவனை நாம் துதிப்போமா? எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சிங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரை துதித்த நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்மை தம்முடைய கண்மணியை போல பாதுகாக்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்ல நம்ம எவ்வளவு பாதுகாப்பாய் நம்மை வழி நடத்துகிற தேவன். அவருக்கு நாம் நன்றி பலியில ஏறெடுப்போமா? அனுதினமும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறாரே.
நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உலக பிரமான மனிதர்கள் நன்மை செய்யும் போது அவங்க தேங்க்ஸ் சொல்றோம், நன்றி சொல்றோம்ல. ஆண்டவர் நம்மை அனுதினமும் அழகாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய சுத்த கிருபைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அனுதினமும் நம்ம உண்ணுவதற்கான உணவை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, நாம் முடித்துக்கொள்ள உடையை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, தங்குவதற்கான இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்விலே நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருந்திருக்கிறாரு. நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்து அதன் காலத்திலே நேர்த்தியாய் சந்திக்கிற தேவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் எல்லாவற்றையும் அழகாய் சந்தித்து வழிநடத்தி வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் கொடுத்த இப்படிப்பட்ட ஐக்கியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை அறிவிற அறிவிலே வளர்வதற்கு ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதெல்லாம் உணர்ந்தவர்களாக நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவருக்கு நன்றி சொன்ன நாம் நம்மை ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த உபவாச கூடைக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஒரு விஷயம் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எமக்கு விரோதமாகவும் மனிதருக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை எங்களுக்கு மன்னிய ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தாவே, எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய பாவங்கள் தடையில்லாதபடிக்கு அவற்றையெல்லாம் கழுவியறலும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை வைப்போமா? அவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்தவன் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்பாக எரிந்து தெல்கிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனிடத்திலே நம்முடைய குற்றக்குறைகளை மன்னிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒரு அர்ப்பணிப்போமா? உண்மையாய் உணர்ந்தவளாக அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே,
அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மையில் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மையில் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கு சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என்னோடு தன்மையுள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, Hallelujah. கர்த்தாவே இந்த துதியின் வேளையிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களுடைய துதியின் பலியிலே நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அறிதலோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நன்றி பலிகளை நாங்கள் ஏழுக்கு எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி ராஜா, அது உமக்கு பிரியமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்க நீர் விரும்புகிறீர் ராஜா. இந்த நாளில் அப்படி அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். எங்களுடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. உமக்கு நாங்கள் உண்மையாக இருக்க நீர் விரும்புகின்ற காரியத்தை நாங்கள் இந்த நாளில் செய்ய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.